நீ பேசுங்க, நான் வெறும் மைக்ல நீங்க மைக் சவுண்டா பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Almighty God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். May all the glory and honor goes to God alone. எல்லாரும் பாக்கியவான்கள். You are really a blessed people. நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். You are really a greatly blessed people. ஏன் பாக்கியவான்கள்? Why you are a blessed people? தேவன் உங்களை கொண்டு வந்தாரே. Because God has brought you in our midst. இந்த பூமியிலே மனிதர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை God has brought the blessings for the human being. ஆலயத்திலிருந்து தான் கொடுக்கிறார். From the church only we are receiving. ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து தான் நன்மை வருகிறது. From the church only you are getting a goodness. அங்கே நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Surely you are going to be blessed because you came here. டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா பேசும்போது கவனித்தீர்கள். Whenever Pastor Mangalraj Ayya was preaching, அவர் பேசும்போது ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். See, he told maybe the beginning was a small thing. எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு when you finish all the things, சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னார். God will not forsake you until what he has promised. அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசனம். That is the prophecy of God. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். Surely God will not forsake you. சகோதரி, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். My dear beloved sister, God will not forsake you. சகோதரரே, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். My dear beloved brother, God will not forsake you. ரெகோபோத் திருச்சபையே, தேவன் உங்களை கைவிட மாட்டார். The Rehoboth church, God will not forsake you. அவர் சொன்னதை செய்வார். What he has uttered, he is going to accomplish. What he has promised, he will accomplish. Surely you are going to see that with your natural eye. Surely your children are going to be a witness. Surely the miracles will happen. Surely the unnatural things will happen. When you see with your own eye, you will be witnessing that. மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் சொல்லுவீர்கள். Surely you will testify that to other people. தேவன் பெரியவர். Our God is a very big God. அவர் அன்புள்ளவர். He is a loving God. அன்பு நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். Because God is a love, he is going to do a greater things in your life. வேத வசனத்துக்குள்ளாய் நாம் போகலாம். Let us go into the word of God. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What God has told. இன்றைய தினத்திலே கவனத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். Just for our attention we are going to see one verse. தேவன் என்ன சொல்லுகிறார்? What he has told. ஆண்டவர் விரும்புகிறது என்ன? What God wants. அவர் என்ன இந்த நாட்களில் உங்களுக்கு செய்யும்படியாய் விரும்புகிறார்? What God wants to do in your life. ஏசாயா 51:16 வாசியுங்கள். Isaiah 51:16. Will you kindly read it? 51:16. Isaiah 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தினேன், பூமியை அஸ்திபாரப்படுத்தி, பூமியை உண்டாக்கினேன். சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளினேன். Hallelujah. I have put a word in your mouth. என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைத்தேன். Amen. Just by my hand I am hiding you. வார்த்தையை அருளினார். I am just giving my word to you. ஆண்டவர் வார்த்தையை அருளுகிறார். God is the one who gives his word. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்? What God is going to give to you, வார்த்தையை கொடுக்க போகிறார். He is going to give his word to you. ஐயா, நீங்க பெரிய gift கொடுத்தா நல்லா இருக்கும். You may be thinking, if you give me a gift, it will be a great thing. எல்லாருக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். If you give a big basket, it will be a nice thing. எல்லாருக்கும் நல்ல ஒரு துணி, நல்ல ஆடை பரிசு கொடுத்தா நல்லா இருக்கும். If you give a new cloth as a gift, it will be nice. ஆண்டவர் சொல்லுகிறார். But God is telling, வார்த்தையை அருளுகிறார். I am giving my word to you. வார்த்தையை அருளுகிறார். I am just pouring my word to you. வார்த்தை என்ன நடக்கும்?
what we can be accomplished through His word. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். We are going to see that today. இன்றைய தினத்தில் தேவன் சொல்லுவது, In the today, what God is telling, வார்த்தை நிமித்தம் பல அதிசயங்களை நீ காணப்போகிறாய். by my word you are going to witness a great miracle. என் வார்த்தை உங்களுக்கு சகலத்தையும் செய்யும் என்று கர்த்தர் சொல்கிறார். Surely my word will accomplish many things in your life. என்ன வார்த்தை அருளுகிறார்? What God is giving the word, கவனிப்போமா? let us listen. சீக்கிரமாக கவனிக்கலாம். Let us listen very quickly. எல்லாரும் நீங்கள் சரியா இந்த நேரத்திலே தியானிக்க வேண்டும். Surely you have to ponder these words in your life. பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 8:3 வாசியுங்கள். In the Old Testament, Deuteronomy 8th chapter 3 verse. தலைப்பு மட்டும் நாம் பார்க்க போகிறோம். We are just going to see only the title. வாசிங்க. Let us read 8:3. Deuteronomy 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். Man shall not live by bread alone, but my word of God. ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? What God wants to tell to you through His word, ஒரு நல்ல பிழைப்பு தருகிறார். He is going to give a life to you. வாழ்வு தருகிறார். He is going to give a good life to வாழ you. வைக்க போகிறார். He is going to give a happiness to you. இதுவரைக்கும் நீங்க வாழலன்னு சொல்றீங்களா? I am not saying that you are not living. எனக்கு அருமையானவர்களே, My dear beloved people, இனி ஆண்டவர் தருகிற வாழ்வு what God is going to give you in the future, பரிசுத்த வாழ்வு, it is a holy life. நீதியின் வாழ்வு, It is a righteous life. செழிப்பின் வாழ்வு, It is a blessed life. மேன்மையின் வாழ்வு, It is a high life. பரலோக வாழ்வு. It is a glorious heavenly life. வாழ்வு தருகிறார். He is going to give you a good life to you. வாழ வைப்பார். He is going to lead your life. வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். Just by His word you will be filled. தேவ வார்த்தைகளினாலே நீ வாழ்வு பெறுவாய். You are going to live by His word. ஒரு முறை சொன்னாரா? He is not only told one time, 3 முறை சொன்னார். He told 3 times. மத்தேயு 4:4 என்ன சொன்னார்? Matthew chapter 4 verses 4. மத்தேயு 4:4 என்ன சொன்னார்? What Matthew 4th chapter 4 says? எல்லாரும் வாசிக்கலாம். Let us read please. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Matthew 4:4. அவர் பிரதியுத்தரமாக இயேசு சொன்னார் பிரதியுத்தரமாக, What God is telling to you, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் man shall not live by bread alone, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். but my word of God you will be fed. சரி, லூக்கா 4:4 என்ன சொல்றார்? What Luke chapter 4 verses 4 says? என்ன சொல்லுகிறார்? Luke 4:4 what it says? ஆண்டவர் சொல்லுகிறது நடக்கும். What God has uttered that will happen. இன்றைக்கு சொல்வதை கவனியுங்கள். What God is telling you, just give a heed to that. அவர் சொல்லுவதை நிச்சயமா நிறைவேற்றுவார். He will accomplish what He has told. வாசிங்க. Let us read. அவர் பிரதியுத்தரமாக இயேசு சொன்னார், பிரதியுத்தரமாக சொன்னார், Jesus is telling, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல மனிதர்களாகி நீங்கள் சாப்பிடுவதால் மாத்திரமல்ல, the human being, you are not living just by eating the food. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். But through the word of God, you will be fed in your life. அல்லேலூயா. Hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Let us all raise our voice and say hallelujah. ஆண்டவர் உங்களை பிழைக்கச் செய்வார், வாழ வைப்பார். God is going to give a good life to you. உன் தீர்க்காயுசு வரைக்கும் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். Surely you are going to live a very long life. நீ அழிந்து போவதில்லை. You will not be destroyed. நீ அழிந்து போவதில்லை. You will not be destroyed. யார் உன்னை அழிக்க முடியாது. Nobody can destroy you. யார் உன்னை அழிக்க முடியாது. Nobody can defeat you. யார் உன்னை மரணத்துக்கு கொண்டு போக முடியாது. Now, this will not lead you to death. விபத்து உன்னை மரணத்துக்கு கொண்டு போக The accident will not lead you to the death. அவர் பிழைக்கும்படி உதவி செய்வார். Surely He is going to give a good life. வாழும்படி உதவி செய்வார். He is going to give a good life. அவர் வார்த்தை உன்னை வாழ வைக்கும்.
கொடுக்கும். His word will give you a good life. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? How many of you are happy today? Let us all praise and thank God. அல்லேலூயா. Hallelujah. நீதிமொழிகள் 4 வாசிங்க. Proverbs chapter 4 verses 4. 4 3 இடத்துல சொல்றார். Proverbs chapter 4 verses 4. He has told 3 times. மத்தேயு 4. Matthew 4:4. லூக்கா 4. Luke 4:4. அப்போ Proverbs 4. Proverbs 4:4. He has told 3 times 4:4. என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எனக்கு போதித்தார். சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவது. உங்க இருதயமெல்லாம் இயேசுவின் வார்த்தைகளை வைக்கணுமா? Your heart should be filled with the words of Jesus Christ. இந்த வேத வார்த்தைகளை உங்க இருதயத்திலே வைக்க வேண்டும். You should keep as a treasure the word of God. ஏன் இருதயத்திலே வைக்கணும்? Why you should keep the words in your ஏன் இருதயத்திலே அதை வைக்கணும்? Why you should keep that in your heart? இந்த வார்த்தை உங்களுக்கு யார் சொல்லுவா? Who is going to tell you these verses? தேவ ஆலயத்திலே தேவன் சொல்லுவா. Only in the church God is uttering. தேவ ஆலயத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லுவா. Only in the temple God will speak to the servant. வேற யாரும் சொல்ல முடியாது. Nobody can tell. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. Nobody will not tell. தேவன் மாத்திரம் சொல்லுவா. Only God is going to utter. நீங்க ஏற்றுக்கொண்டு கேட்டு இருதயத்திலே வைக்கணும். You have to receive and keep it and ponder it in your heart. இருதயத்திலே வைக்கணும். Why you should keep that in your heart? வாசிங்க. Let us read continually. என் கட்டளைகளை கைக்கொள். என் கட்டளைகளை கைக்கொள். ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்துக்கொள். You just keep the word in my heart. அந்த வார்த்தையின்படி நீ நட. According to that word, you live. அந்த வார்த்தையின்படி நட. You just live according to the word. அந்த வார்த்தையின்படி செய். According to the word, you do. என்ன நடக்கும்? What will happen? என்ன சொல்லுகிறார்? What God is telling? அப்பொழுது நீ என்ன செய்வாய்? பிழைப்பாய். Then you will live. நீ வாழ்வாய். Then you will live. சந்தோஷமாய் இருப்பாய். You will be happy. நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய். You will be rejoicing. நன்றாய் கவனி. ஒரு ஆள் கூட நீங்க மாற்றி சொல்ல மாட்டீங்க. இங்க யாராவது நீங்க நல்ல குடிங்கன்னு சொல்றாங்களா? Is there anybody here who can say, drink நல்ல more? சாராயம் குடின்னு சொல்லி கொடுத்தாங்களா? Just drink more arak. Will it? Anybody will tell? Nobody will tell. பீடி அடிங்க அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? Is there anybody here just smoke? நல்ல சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி Is கொடுத்தாங்களா? there anybody here who is teaching just fight with others? Nobody. இல்ல Nobody. இல்ல. Nobody. வேத வார்த்தை நம்மை வாழ வைக்கும் வார்த்தைகள் தான் இங்கே வரும். The word of God is the one who is giving us the life. நீ அப்பொழுது பிழைப்பாய். Then you will have a life. இந்த வார்த்தையை கேளு. You just hear His word. இருதயத்துல வை. Just keep it in your heart. அதை கடைபிடி. You just live according to that. பிழைப்பாய். Then you will live. சந்தோஷமாய் இருப்பாய். Then you will be happy. நீ வாழ்க்கையில முன்னேறுவாய். Then you will go forward in your life. நானே ஒரு சாட்சி. I am great testimony for that. அல்லேலூயா. Hallelujah. சென்னையில ஒரு மரத்தடியில ஒரு கோணி விரிச்சு படுத்திருந்த படுக்கிறதுக்கு பாய் கூட இல்ல. During the beginning days, I was just living under a tree, just with the sackcloth. That's all. I do not have even a mat. ஒரு தெருவுல ஒரு வேப்ப மரத்து அடியில படுத்து கிடந்தேன். Just under the neem tree in the street, I was sleeping. That's all. வீடு கிடையாது. No house for me. சொந்த இடம் கிடையாது. I do not have one place. வீடு கூட கிடையாது. I do not have a rented place. தலையணை கிடையாது. I do not have a pillow. நான் கொண்டு வந்த சூட்கேஸ் தான் தலையணை. My suitcase is a pillow for me. சாக்கு தான் எனக்கு பாய். Just a sackcloth is a mat for me. தெருவுல படுத்து கிடந்தேன். I was just sleeping in the street. ஆண்டவருடைய வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது. But the word really blessed my life. ஆண்டவருடைய வார்த்தை என்னை செழிப்பாக்கியது. The word was really a great blessing in my life. இன்னைக்கு என்னுடன் ஐயாவை போல 300 பரிசுத்தவான்கள் ஜெபத்தில் இருக்கிறாங்க. Along with me, we have a 300 holy persons who have united in the prayer. Hallelujah. Hallelujah. நம்ம கூடி ஜெபிக்கிற தேவ வார்த்தை இந்த தேவ ஊழியர்கள் ஐக்கியத்திலே ஜெபிக்கிற நாங்கள் ஊழியக்காரங்க அநேக சபைகளை கட்டி கொண்டு வருகிறோம். See, because we are praying unitedly in this God's servant fellowship, God is enabling us to construct many churches. கவர்மெண்ட் எதிர்பார்க்கிற அனைத்து அதிகாரங்களும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து வருகிறோம். What
the authorities the government is giving, we are giving the authority to the servants of God. அவர்களே, My dear beloved people, சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் தந்து நடத்துகிறார். God is the one who is giving all kind of blessings. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. முதல் ஆண்டு விழாவுக்கு உங்கள் மத்தியிலே வரும்போது பைக்ல வந்தேன். When I came to the first anniversary, I was coming in the two-wheeler bike. இரண்டாவது ஆண்டு விழாவுக்கு வரும்போது ஆட்டோல வந்தேன். When I came in the second anniversary, I was bringing the auto rickshaw, which is a three-wheeler. இன்றைக்கு உங்கள் மத்தியில வரும்போது கார்ல வந்திருக்கேன். But today, I came by the car, Maruti, அவர் வாழ வைக்கிறார். Wagoner. அவர் வாழ வைக்கிறார். He is the one who is giving us a life. உயர்த்துகிறார். He is the one who is lifting us. Hallelujah. Hallelujah. முதல் முறை வரும்போது எங்க வீட்டு மேல சர்ச்சு கிடையாது. When I came to the first time, there was no church roof at all. ஆனா இப்ப எங்க வீட்டுக்கு மேல ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறோம். But we have constructed a church in our upper room. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று போகிறார்கள். Many hundreds of servants of God has entered and prayed and got a blessing. அடுத்து கர்த்தர் ஒன்று செய்கிறார். What God is doing, another thing. சென்னையில மட்டும்தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து வந்தோம். We were actually in the beginning, we were having a fellowship pastors meeting only in Chennai. ஆண்டவர் சொன்னா 40 மாவட்டத்திலும் போய் நடத்தணும். But then God told, go to the 40 districts and conduct the pastors meeting. நாளைக்கு காலையில 2 மணிக்கு நான் புறப்படுறேன். Tomorrow morning 2 o'clock we are going to the another place. திருச்சியில பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்த போறேன். In Trichy we are going to conduct a pastors meeting. அடுத்து தூத்துக்குடியில பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்த போறேன். Then afterwards we are going to the Tuticorin district. இந்த கடற்கரையில அந்த கடற்கரை வரைக்கும் நடத்துறதுக்கு From this seashore to the another seashore, God has enabled us to conduct the pastors ஆண்டவர் meeting. ஆசீர்வதிக்கிறார். God is the one who is blessing us. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். My God is according to His riches, He is blessing. யோசித்து பாருங்கள். Just think about this. படுக்கை இடமில்லாதவன் I was not having no place to sleep, 40 மாவட்டத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல போகிறார். but I have brought the blessings to the party district. கர்த்தர் நடத்துகிறார். God is the one who is guiding கர்த்தர் us. நடத்துகிறார். God is the one who is கர்த்தர் guiding us. ஆசீர்வதிக்கிறார். God is the one blessing us. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். He is always a blessing God. அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். His word will bring a great blessing in our life. சோர்ந்து போகாதீர்கள். Be not be discouraged. கவலைப்படாதீர்கள். Do not worry. ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். What God has uttered, surely He will accomplish that. எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிழ்வோமே. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிழ்வோமே. எந்த இயேசு கைவிட மாட்டார், உன்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், உன்னை மறந்திட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்ட முடியுமா? எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Let us all clap our hands and glorify God. நிச்சயமாய் Surely உங்கள் வாழ்க்கை வளமாய் செழிப்பாய் மாறும். your life is going to be a great blessing. தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். God is the one who has raised in our midst. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் நல்லவர். God is good. இன்றைக்கும் அவர் உங்களோடு பேசிக் He கொண்டிருக்கிறார். is speaking to us. சகோதரனே, சகோதரி, நீ இப்படியே இருப்பதில்லை. You will not be same like this. நீ எதிர்பாராத ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். Surely you are going to receive a blessing which you did not expect. ஆனா நம்ம சாட்சி உள்ள நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். But we should be a witness and we should have a thankful life. நன்றி உள்ளவர்களாக இருக்க We வேண்டும். should be always thanking God in our life. கடந்த நாட்கள்ல எனக்கு ஒருவர் 5000 ரூபாய் தந்தார். Last days, one person gave me 5,000 as an offering. அவர் ஒரு முழு நேர ஊழியக்காரர். He is a full-time minister. அப்போ எனக்கு அந்த காணிக்கை வந்த உடனே முதல்ல ஆண்டவருக்கு 500 ரூபாய் எடுத்து When I received that offering, I just took 500 rupees for God. அந்த 500 ரூபாயை அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்துட்டேன். I just gave that 500 rupees to that particular pastor. ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்துட்டேன். I just gave a tithe. இப்போ
இப்போ நான் சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா if I am faithful in a little things, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். God will give me a bigger things. தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மல்கியா 3:10 அந்த வசனம் இருக்கிறது. You can read Malkiah chapter 3 verses 10. If you read that, அப்படி செய்யும்போது when you do it faithfully, வானத்து பலகணிகளை திறந்து God will open the windows. இடம் கொள்ளாமல் போக மட்டும் God will bless you bountifully. தேவ ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். God's blessings will come upon our life. இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. Will you please read that? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் தசம பாகங்களை எல்லாம் கண்டகசாலையிலே கொண்டு வந்து போடுங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, அவ்வளவு ஆசீர்வாதம். When you bring all your tithes and offering in the temple of God, God will bless you abundantly and extensively in your home. உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை யார் மேல? யார் மேல? In whom? யார் மேல In ஆசீர்வாதம்? whom God is going to bless you. யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க மேல ஆசீர்வாதம். When you are faithful, with them only God is going to bless. நான் உண்மையா இருக்கோம், நம்ம மேல ஆசீர்வாதம் வரும். கரங்களை தட்டுங்க. If we are really faithful, God will bless you. Let us take our hands. மத்தேயு 8:8 வாசிங்க. Matthew 8:8. மத்தேயு 8:8 வாசிப்போம். Matthew 8:8. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. God, there is a power in the word of God. ஒன்றுமில்லாதவனை வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்தான். The centurion came. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க 100 பேருக்கு நான் தலைவன். Lord, I am a leader for 100 people. நீர் ஆண்டவர். You are a God. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பரிசுத்தமா இல்ல. I am unworthy that you enter into my home. தொடர்ந்து வாசிங்க. ஒரு வார்த்தை சொல்லும். Just say one word. ஒரே ஒரு வார்த்தை. Just say one word. நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வார்த்தை சொல்லும். Just one word is enough for my blessing. நான் சுகமாவதற்கு ஒரு வார்த்தை சொல்லும். Just one word is enough for my healing. என் வீட்டில் உள்ள வேலைக்காரன் சுகமடைவதற்கு ஒரு வார்த்தை சொல்லும். There is one word is enough for my servant's healing. வாசிங்க. அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவன் பிழைப்பான். My servant is sick, he will be healed. அல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனிக்கிறீங்களா? Are you listening, please? நல்லா கவனிக்கிறீங்களா? Are you listening, please? ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் If one word comes from God, நோயாளி சுகமாவான். surely the sick person will be healed. நோய் பிடித்தவர்கள் சுகமாவார்கள். All those who are sick will be healed. நோய் நீங்கி சுகம் உண்டாகும். Surely all kind of sickness will be healed. சுகர் நோய் நீங்கி சுகமாகும். All your diabetes will be healed. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார தீராத நோய்கள் நீங்கி சுகமாகும். The diseases which cannot be healed will be healed in the name of Jesus. அவருடைய வார்த்தை நம்மை சுகமாக்கும் பிரியமானவர்களே. Just by His word you will be healed. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, அவர் வார்த்தையினாலே நான் சுகமாக்க போகிறேன். through my word you will be healed. அதற்காக தான் இந்த வார்த்தையை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறேன். That's why I am just preaching about the word. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You must have a faith in your life. மார்க் 5:36 வாசியுங்கள். மார்க் 5:36. Mark chapter 5 verses 36. நன்றாய் கவனியுங்கள். Just listen carefully. மார்க் 5:36 கவனியுங்கள். Mark chapter 5 verses 36. ஆண்டவர் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபஆலய தலைவனை நோக்கி ஜெபஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? பயந்துகிட்டு இருக்கீங்களா? Are you having a fear in your life? நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Are you having a fear in your life? இந்த கடன் எனக்கு என்ன என்ன வேதனை கொடுக்குமோ என்று பயப்படுகிறேன். Oh, how these debts will be here. They will be delivered. I am having pain. குறைவாய் இருக்கிறதே, நான் அடுத்து என்ன செய்வேன் என்று பயந்து கொண்டிருக்கிறேன். I do not have a proper income, so I am going to run a future life. அடுத்து நான் என்ன செய்ய முடியும்? What I am going to do next day? நான் எதுவும் தெரியாதவனாய் இருக்கிறேன். I do not know anything about the future. பயப்படாதீர்கள். Just do not be fear. ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling. வாசிங்க. Let us read. வாசிங்க. படிக்க மாட்டோம். 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபஆலய தலைவனை நோக்கி
நோக்கி பயப்படாதே, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. See, God is telling to the person, don't be fear, have a faith. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். Do not be fear, have a faith. அவருடைய வார்த்தை உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Surely His word will bring a blessing in your life. அவருடைய வார்த்தை உன்னை சுகமாக்கும். Surely His word will give you healing in your life. அவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். Surely His word will great accomplish in your life. அதை செய்யும்படியாத்தான் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். That's why God has brought you here. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தைக்காக மாத்திரம் நீங்கள் எல்லா நாளும் காத்திருக்க வேண்டும். You have to wait patiently every day for His word. உங்களுக்கு வார்த்தை கிடைக்காவிட்டால் If you do not hear His word, பாஸ்டருக்கு போன் பண்ணுங்க. just call the pastor. லேடிஸ் போன் பண்ணுங்க. If you are a lady, just call the pastor. பாஸ்டர்மாவுக்கு போன் பண்ணுங்க. To the pastor, just call. எனக்கு நீங்க வார்த்தை கிடைக்கல. Today I did not receive a word. எனக்கு ஒரு தேவ வார்த்தை சொல்லுங்க. Please give me God's word. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லுவார்கள். God's promise will be given to you. ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Surely you will receive a prophecy in your life. வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு Surely that will bring a great blessing in your life. உங்களை குணமாக்கும். Surely it will give you healing in your life. வாழ்க்கையை வளமாக்கும். Surely it will bring a rich. உங்களுக்கு அநேக நன்மைகளை உண்டாக்கும். Good things will happen in your life. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க In விரும்புகிறேன். the last, I am going to tell one thing and close. லூக்கா 5:2 வாசியுங்கள். Luke chapter 5 verses 2. வாசிங்க. Luke 5:2. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை கற்றுக் கடற்கரையிலே இந்த 2 படகுகளை கண்டார். 2 படகை இயேசு பார்த்தார். See, in the seashore, Jesus saw the 2 boats. மீன் பிடிக்கிறவர் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார். மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசிக் The கொண்டிருந்தார். fishermen got out of the boat and they were just cleaning the net. தொடர்ந்து வாசிங்க. அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனாக இருந்தது. இயேசு அதுல ஒரு படகுல ஏறினார். Jesus got into one boat. 2 படகு இருந்துச்சு. There was 2 boats, ஒரு படகுல தான் இயேசு ஏறினார். but only in one boat Jesus went. பேதுரு படகா இருந்தது. Peter was the owner of that boat. அல்லேலூயா. Hallelujah. உங்க படகுல இயேசு ஏறினா If Jesus is in your boat, உங்க வாழ்க்கையாகிய விசுவாச பயணமாகிய படகுல இயேசு ஏறினா if in your faith boat, if Jesus is entering, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால், if you receive and accept the word of God in your life, இதயத்திலே வைத்தால், if you keep that in your heart, இயேசு என்ன செய்ய போகிறார் என்று நான் சொல்லி முடிக்க போறேன். what God is, Jesus is going to tell you, and I'm going to tell that. வாசிங்கள். Let us read. வாசிங்கம்மா. சீமோனாக இருந்தது. அது சீமோனுடைய பேதுருடைய படகா இருந்தது. It was Simon Peter's. கரையிலிருந்து சற்று தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அவனை கேட்டுக்கொண்டார். Jesus told just move that boat inside the water. தொடர்ந்து அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசினார். Jesus sat and started teaching. தொடர்ந்து அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர் பிரசங்கித்து முடித்தார். After the teachings are over, என்ன நடந்தது கவனியுங்கள். what was accomplished, just watch that. 2 படகு இருந்தது. There was 2 boats. ஒரு படகுல ஏறினார். He just got into one boat. பேதுரு படகு It was belongs to Peter. பிரசங்கம் பண்ணி முடித்தார். After he finished the teaching, என்ன நடந்தது பாருங்க. what has been done? சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் He told to Simon Peter, just take this boat into deep. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் மீன் என்றார். பிடிக்க இந்த வலையை போடுன்னு சொன்னார். Just cast your nets to catch the fish. அப்போ அதிலே பேதுரு செய்தது என்ன? What Peter was doing? வாசியுங்கள். அதற்கு சீமோன், சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஏசப்பா ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சான் ஐயா. ஒன்றும் கிடைக்கல. Oh Lord Jesus, we tried the whole night. We did not catch even a single fish. நான் பிறந்தது முதல் மீன் பிடிக்கிறேன். Just from my birth, I know how to catch fish. எங்க மீன் பிடிச்சா நிறைய மீன் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். I know very well where we can get lot of fishes. நான் ஒரு மீன் பிடிக்கிறவன், மீனவன். I am a fisherman by birth. I know it very well. சொந்த முயற்சி எல்லாம் எடுத்து மீன் பிடிக்கிறேன். I just tried with all my efforts. ராத்திரி முழுதும் 12 மணி நேரம் முயற்சி செய்து The whole night, 12 hours I tried. ஒன்றும் கிடைக்கல. I did not catch even a single fish. வாசியுங்கள். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே
அவன் சொல்றான், நான் நைட்டு முழுசும் மீன் பிடிச்சேன், ஒன்றும் கிடைக்கல, இப்போ ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் நீர் தெய்வம், நீர் இயேசு தெய்வம். I tried 12 hours the whole night. I did not catch even a single fish. Just with my effort, I know very well I could not catch. But you are a God. You are a great God. நீர் சொன்னா அது நடக்கும். If you say, that will happen. உம்முடைய வார்த்தை எனக்கு மீன்களை உண்டாக்க முடியும். Your word can bring a great fishes. நீ சொல்லுகிறபடி நான் செய்ய போறேன். Yeah, I am going to do what you have said. வாசியுங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து அந்தபடியே இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டு மீன் பிடித்தார்கள். Just when they did according to his word, அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். என்னாச்சு? வலை கிழிஞ்சிச்சு. all the nets were teared down. அந்த வலையில ஒரு லாரி மீன் தான் ஏற முடியும். In the net, only 1 lorry fish can be loaded. அதுல 5 லாரி மீன் அதுல வந்துருச்சு. But 5 lorry loads of fishes were in the net. வலை கிழிஞ்சு போச்சு. That's why the nets were broken. வலை கிழிஞ்சு போச்சு. That's why the nets are broken. வலை நிறைஞ்சு வெளியே போகுது. The nets were filled to the brim and it is going on. 12 மணி நேரம் மீன் பிடிச்சு ஒன்று கூட கிடைக்கல. 12 hours they tried, they did not catch even a single fish. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே But when they hear and obeyed the word God of God, திரளான மீன்களை பிடித்தார்கள். they were catching lot of fishes. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். According to his word, God will lead your life. அதற்காகத்தான் வார்த்தை அளிக்கிறார். That's why he is giving you his word to you. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அளிக்கிறார். He is the one who is giving his word to you. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு வருகிற ஆண்டுல நீயும் உன் சபையும் இருக்க போகிறது. Surely in the forthcoming new year, the bountiful overflowing blessings will be in your church and in your life. நிறைய பேர் வர போறாங்க. Many congregation will come inside. இடமில்ல பாஸ்டர்னு சொல்ல போறாங்க. That time you will tell, we don't have a room for them. காலை ஆராதனை, மதிய ஆராதனை, சாயங்கால ஆராதனை, 3 ஆராதனை நடக்க போகுது. Early morning, in the noon time and in the evening, there will be 3 services in this place. திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு Many people will be filled in this place. உங்க குடும்பத்திலே உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. See, not only in your life, not only in your family, you are going to be a blessing to other people. இது பொய்யல்ல. This is the truth. அனுபவத்தோடு உங்களிடத்தில் I am just preaching from my experience. அனுபவத்தோடு உங்களிடத்தில் பேசுகிறேன். From my experience, I am preaching. என் டைம் முடிஞ்சிச்சு. My time is closing. அல்லேலூயா. Everybody is hungry. அல்லேலூயா. Hallelujah. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். Let me say one word and close it. வாசிங்க. Let us read. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவினிடத்தில் ஒருவன் வந்தான். இயேசுவினிடத்தில் ஒருவன் வந்தான். மார்க் 7:29. Mark 7:29. 29 வாசிங்க. Mark 7:29. வாசிங்க, அதோட நம்ம முடிச்சிட போறோம். அப்பொழுது இயேசு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். Jesus was telling, just by your word you can go. பிசாசூர் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பிசாசூர் மகனை விட்டு நீங்கி போயிட்டார். The devil was cast down from your daughter. ஒரு பெற்றோர் வர்றாங்க இயேசுவின் இடத்துல. One father and mother is coming to the Lord Jesus. இயேசுவின் இடத்துல சொல்றாங்க, They are just telling to the Lord Jesus, மகளை பிசாசு போட்டு ஆட்டுது. my daughter was shaken by spirit செய்வன கட்டு. because of some witchcraft, பில்லி சூனியம். because of some unknown things. ஏவல். Somebody has done a witchcraft. பிசாசு தொல்லை. Because of the devil spirit, என் பிள்ளைக்கு ஆறுதலே இல்ல. I do not have a peace in life in my daughter. நான் நல்லா இருக்கேன். I am okay. ஆனா என் பிள்ளைய பிசாசு ஆட்டுகிறான். But the devil is shaking my daughter. விடுதலை இல்ல. We do not have a deliverance. இயேசுவே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். Lord Jesus, we have come before you. எனக்கு என்ன சொல்லுகிறீர்? What you are telling to me? ஆண்டவர் சொன்னார், God is telling, நீ போகலாம். you just go. உன் பிள்ளையை விட்டு பிசாசு போயிட்டான். The devil has delivered from your daughter. வாசிங்க அதை. Let us read. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த
வார்த்தை நிமித்தம் ஆ, போகலாம். போகலாம். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. The devil has left your daughter. சகோதரனே சகோதரியே, My dear beloved brother and sister, இயேசு சொல்லுகிறார், what Jesus is telling? இயேசு உங்களை பார்த்து நேரடியாக பேசுகிறார். Jesus is telling just straight to you. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், Whatever is against in your family, விரோதமாய், or if there is anything against your God, if there is anything against your ministry, பரிசுத்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் for your holy life, if there is anything against it, தொந்தரவு பண்ணின பிசாசு or the devil was giving you trouble, ஓடி போயிட்டான். he has left. நீ சந்தோஷமாயிரு, You be happy. நீ சந்தோஷமாயிரு. Just be happy. அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அங்கே விடுதலை உண்டாயிற்று. Because of that word, there was a deliverance. இதெல்லாம் சொல்றதுக்கு 2 மணி நேரம் நான் எடுப்பேன். Just to preach this, I need 2 hours. ஆனா உங்களுக்கு சீக்கிரமா 28 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். Just to within 28 minutes, I just closed it. நீங்க வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த பாப்பா வந்து கை தட்டுது நீங்க முடிச்சோம். Hallelujah. I just go and read these words in your life. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை Let us all clap our hands. அவர் தனது வார்த்தையை அளிக்கிறார். He is the one who is giving his word. வார்த்தை நிமித்தம் உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும். Just through his word, all the things which you are lacking will be fulfilled. பிசாசு உங்க குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. Because of this word, the devil has been driven out from your வார்த்தை home. நிமித்தம் உங்களுக்கு நீடிய வாழ்வு கிடைக்கிறது. Because of this word, you are having a long life. இந்த வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு சுகவாழ்வு கிடைக்கிறது. Because of this word, you are having healing. அவர் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையினாலே பிழைப்பார்கள். According to his word, you will have a life. சாப்பாட்டுல மாத்திரமல்ல, Not just by the food which you are going to get after. பிழைப்பீர்கள். Just by his word, you are going to live. Hallelujah. Hallelujah. தேவன் இப்படியாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Like this, God is going to bless you. என்ன செய்ய போறாருன்னு தீர்க்க தரிசனமா எல்லாம் சொல்லிட்டாரு. God is to prophesied in our midst. அத்தனையும் நடக்க போகிறது. Surely those things will come to pass. அத்தனையும் நடக்க போகிறது. Those things will come to pass. கடந்த மாதத்துல வந்து சொன்னேன். கடந்த மாதத்துல வந்து I just told in the last month, கர்த்தர் சொன்னார், God told ஹென்றி ஜோசப் வருவார், Henry Joseph will come. வைஃப் வருவாங்க. His wife will come. அவங்க பாஸ்டர்மாட்ட சொல்லிட்டு போனேன். I told that to the pastor mother. கொண்டு வந்தார். God brought. ஹalleluya. Hallelujah. எங்க பாஸ்டர் சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு போனேன். I just confirmed to the pastor. கொண்டு வந்தார். Brought. ஆமா, அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It was really happy. அவங்க 2 பேருக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். I'm just going to pray for them. நீங்க 2 பேர் வாங்க, அதுக்கு பாஸ்டர்மா 2 பேர் வாங்க. Both of you has come முடிக்கலாம். after us, pastor and wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the வாங்க, Lord. 2 பேர் முன்னாடி வாங்க. உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபம் பண்ணட்டும். ஆமென். Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். முழங்கப்படி இருங்க. உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து ஐயா ஒரு கை வை. ஒரு கை வை. நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Our loving God, we will thank you. ஹென்றி ஜோசப்புக்காக ஒரு மனைவிக்காக ஜெபிக்கிறேன். I am just praying for the Henry Joseph and his wife. நீ சொன்னபடி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தேன். You are the one who brought them here. இவர்களை ஆசீர்வதி. Lord bless them, Lord. இவர்களை ஆசீர்வதி. Lord bless them, Lord. ஆண்டவரே, ரகபோத் திருச்சபைக்கு ஒரு உடன் ஊழியராக தந்தீர். Let us. They are the assistant pastor of this Rehoboth church. பாஸ்டர் திருமணம் முடிக்கும் முன்பு இவர் எல்லா இடத்தையும் கொண்டு வந்தார் ஐயா. Lord, before the pastor has married, he took to all the places. இப்பொழுது அவரும் திருமணம் முடித்திருக்கிறார். Now they are also married. 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதி. Just bless them, Lord. இந்த வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு நிறைவேறட்டும். The blessing from the word will be bless them, Lord. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் குறையை நிறைவாக்குவாராக. God through his riches will bless their all the lackings in the life. பெருகச் செய்வாராக. Let them multiply, Lord. இவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நிரம்பி இருப்பார்களாக. Let them be enriched with the spiritual blessings. பிரகாரமான ஆசீர்வாதம் இவர்கள் நிரம்பி இருக்கட்டும். Let them be blessed with the writings. பிள்ளை செல்வம் கிடைக்கட்டும். Let them get the issue, Lord. பிள்ளை செல்வத்தை கொடுப்பீராக. Let them get the issue, Lord. பொருட்செல்வத்தை கொடுப்பீராக. Give them the blessings, material blessings. செல்வத்தை கொடுப்பீராக. Give them the words blessings. தேவன் தொடர்ந்து ஆசீர்வதி. Bless them continually. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. ஆமென். Amen. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை Let us all clap our hands and glorify God. ஆசீர்வாதம் நான் ஒரு முறை ஜெபிக்க போறேன். We are going to pray one more time to the pastor also. வாங்க. பேராயிரமா பாசமா வாங்க. வாயில பேராயிரமா வந்துச்சு. விசப்பட்ட வாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்.
Our Heavenly Father, we thank you, Lord. ஆண்டவரே அருமையான நல்ல பாஸ்டருக்கா ஜெபிக்கிறேன். Lord, I'm just praying for the good pastor. ஆண்டவரே அருமையான டேவிட் ஐயாவுக்காக ராஜாவுக்காக ஸ்தோத்திரம். Lord, we are praising for Pastor David Raja. எஸ்தர் டேவிட்காக ஸ்தோத்திரம். We are praising for Sister Esther Raja. இந்த சபையை கொடுத்திருக்கிறீர். You are the one who given the church. தேவன் இவர்களை ஆசீர்வதி. Lord, bless them, Lord. திரளான ஆத்துமாக்களை தருவீராக. Lord, give them many souls in this church. நீர் ஆதரவாய் இருப்பீராக. Lord, we just be a blessing to this ministry. ஆண்டவரே பொருளாதாரத்தை கொடுப்பீராக. Lord, give them material blessings. சபையை எடுத்து கட்டுவதற்கு வேண்டிய சகல ஐஸ்வரியத்தையும் கொடுப்பீராக. Lord, give all the material so that they can establish this church in a well manner. செய்கிற காரியங்களால் ஜெயமாய் மாறட்டும். All the things, whatever they are doing, will have a victory. யார் மீது கை வைத்தால் அந்த நோய்கள் நீங்கட்டும். Whomever they bestow their hands, let them be blessing. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். The houses where they enter, let the house be blessed. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நிறைவேறும். All the words, whatever they are uttering, that may be a prophecy. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை விட மேலானவைகளை செய்வான் என்று சொன்னார். Those who are believing me, they will do a greater things. அப்படியே ஆசீர்வதியும். Bless them according to that word. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால In the name of the Father, in the name of the Son, in the name of the Holy Spirit. இவர்களை முழுமையாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். I am just praying with the full blessings. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. Amen. Amen. God bless. Amen. God bless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஆண்டவருக்காக இந்த ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக இந்த கேக் வெட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையை நன்றியை செலுத்துவோம். Let us all thank God because God has enabled us to conduct this 6th year anniversary in this church just by cutting cake. Let us rejoice and praise and thank God for that. Many happy returns of the day. 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 Glory to Jesus, praise the Lord. 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 எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆண்டவருக்கே நன்றி, ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவரே உயர்ந்திருப்பாராக. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். நன்மை பெருமை தொடரட்டும். ஆண்டவருடைய பாக்கியம் ரெகோபோத் திருச்சபையை ஆசீர்வதித்து பெருக பண்ணட்டும். God bless you.